ஸ்டார்ட் அப் வழிகாட்டி நேயர்களுக்கு வணக்கம். நான் தேவராஜ் பரமசிவம். நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது முக்கியமாக பார்க்குறதே அதோட தரம் மற்றும் பேக்கேஜிங் தான். இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற இன்ட்ரோ பேக்டெக் இந்தியா பிரைவேட் லிமிடெடோட நிறுவனர் திரு தேவகுமார் சாரை மீட் பண்ணோம். இப்போ அவங்களோட இண்டஸ்ட்ரியோட டெமோ யூனிட் நம்ம வந்திருக்கோம். இங்கே எந்த மாதிரியான மிஷின்ஸ் எல்லாம் இவங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க, கஸ்டமர்ஸ்க்கு இங்கே எந்த மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்கிறத பற்றி பேசுறதுக்காக இந்த நிறுவனத்தோட சேல்ஸ் மேனேஜர் மிஸ்டர் வரும் நம்ம இன்வைட் பண்ணுறோம். ப்ளீஸ் சார். வெல்கம் சார். ஹலோ சார், ஹியர் ஆஃப்டர் நீங்கள் இந்த ஷோ எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்படுறோம் சார். நீங்கள் என்ன மாதிரியான சர்வீஸ் மிஷின்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரியான சர்வீஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்றதை பற்றி சரி ப்ளீஸ் டெல் டு அவர். ஓகே சார், தேங்க்யூ. நம்ம இன்ட்ரோபேக்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து 2 இடத்துக்கு இப்போ மெயின் பிரான்ச் இருக்குது. ஒன்று கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில் இப்போ ஒர்க்கிங்கில் இருக்குது கரண்ட்லி. கோயம்புத்தூர் தான் நம்மளோட மெயின் ஹெட் ஆஃபீஸ், மேனுஃபேக்சரிங் அண்ட் வேர் ஹவுஸ் எல்லாமே நம்ம கோயம்புத்தூர் தான் லொக்கேட் ஆகிருக்கு. நம்மளது வந்து கம்ப்ளீட் கேட்டகரிங்கிறது பேக்கிங் மிஷின்ஸ் பண்ணுறோம். நம்ம அதில் ஃபுட் கேட்டகரிஸும் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் மாடல் ரிலேட்டட் கேட்டகரி மிஷின்ஸும் இருக்குது நம்மகிட்ட. ஸோ அதில் வந்து சில மிஷின்ஸுங்கிறது நமக்கு ஹையர் எண்ட்லேருந்து லோயர் மாடல் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸ்டாண்டர்ட் மாடலும் இருக்குது, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் தேவையானது இருக்குது, ஹையர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கார்பரேட்ஸுக்கு தேவையான மிஷின்ஸும் நம்மகிட்ட இருக்குங்க. அதில் வேணால் ஒரு சில மிஷின்ஸ் அப்போ உங்களுக்காக டெமோ காமிச்சிடும். நம்ம இப்போ அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பேங்க் சீலிங் மிஷின். இந்த சீலிங் மிஷினுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்துட்டு இந்த செமி ஆட்டோமேட்டிக் வெரைட்டிஸில் பவுச்சஸ் எல்லாமே நம்ம மேனுவலாகவோ இல்லாட்டி மேக்ஸிமம் நமக்கு தேவையான அளவு கிராம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நார்மல் சீலிங்க்கு வேண்டி இந்த மிஷின் யூஸ் பண்ணுவோம். இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் நார்மலாக பேசிக் கேட்டகரிங்கிறது ஹேண்ட் சீலர், அதுக்கு நெக்ஸ்ட் மாடல் தான் அந்த பேங்க் சீலர். இதில் வந்து உங்களுக்கு ஸ்பீட் இருக்கும், நியர்லி உங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன் ஸ்பீடை பொறுத்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 to 20 பேக்கெட் வரை ஒரு நிமிஷத்துக்கு பேக் பண்ண முடியும். அது மாதிரி இந்த கன்வேயில் சீல் ஆகிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 mm சீலிங் வரும். அதனால் என்னென்னா உங்களுக்கு லீக்கேஜ் எதுவுமே ஆகாது. இந்த பவுட்ரு வெரைட்டிஸு இந்த மாதிரி லிக்விட் வெரைட்டிஸ்லாம் நம்ம பண்ணும்போது எந்த விதமான லீக்கேஜும் இருக்காது. அது மாதிரி இந்த கவர் வெரைட்டிஸ் போது எல்லா டைப் கவர் வெரைட்டிஸும் பேக் பண்ணுற மாதிரி வெரைட்டிஸே நம்மகிட்ட இருக்குது. அதே மாதிரி இதிலே வந்து ஹெவி டியூட்டி மாடலாக பார்த்தீங்கன்னா 5 கிலோ 10 கிலோ 15 கிலோ வெரைட்டிஸ் வரைக்கும் மட்டும் பண்ணுற மாதிரி ஹையர் எண்ட் மாடலும் இருக்குங்க. இதே நமக்கு வித் நைட்ரஜன், அதாவது ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த சிப்ஸ் இதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு நைட்ரஜனோட பேக் பண்ணுவோம். அந்த மாதிரி பேக் பண்ணுறதுக்கான வெரைட்டிஸும் இருக்குது நம்மகிட்ட. அதுலேயும் வெர்டிக்கல் மாடலும் இருக்குங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்னொரு கேட்டகரிங்கிறது பெடல் சீலர். இந்த பெடல் சீலருங்கிறது நார்மலாக வந்துட்டு இந்த மாதிரி 1 kg மிஷின்ஸு 1 kg கவர்ஸ்க்கு இது பண்ணுவோம். அது இல்லாமல் இந்த பெரிய கவர்ஸ்க்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200 mm 300 mm சொல்லிட்டு அது மாதிரி கவரோட வித்தோ இல்லாட்டி கொஞ்சம் வெயிட் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே இந்த மாதிரி பெடல் சீலிங் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பெடலே நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு சீலிங் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு. நம்ம பார்க்குற அந்த பவுச் பேக்கிங் மிஷினில் ஹையர் அண்ட் மாடலாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இது மல்டிஹெட் மாடல். இந்த மல்டிஹெட் மாடல் எதுக்காக நம்ம போவோம்னா நார்மலாக வந்து அக்யூரேசி அண்ட் ப்ரொடக்ஷன் ஸ்பீடுக்காக இந்த மல்டிஹெட் போவோம். இதில் வந்து இந்த நார்மலாக இந்த கிரானுவல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம போகிற ஹெட், அதாவது இந்த 10 head 14 head 20 headன்னு சொல்லிட்டு இந்த மல்டிபிள் மாடல்ஸ் இருக்குது. நமக்கு தேவையான அந்த ப்ரொடக்ஷன் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இந்த மல்டிஹெட் போய்க்கலாம். இதில் உங்களுக்கு நியர்லி உங்களுக்கு கிராம்ஸ் கணக்கு பார்க்கும்போது இதில் 60 packets per minute வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் கிராமேஜ் அண்ட் ப்ராடக்ட்ஸை பொறுத்து நம்ம அதை விட ஹை ஸ்பீட்லையும் நம்ம போய்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு காமனாக வந்து இந்த ஸ்டேர்கேஸ் செட்டப்போட இன்ஃபீட் கன்வேயரும் நம்ம செட் பண்ணி தரலாம். அதனால் என்னென்னா இன்ஃபீட் கன்வேயர் உங்களுக்கு வர அட்வான்டேஜும் போது உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கீழேருந்து டம்ப் பண்ண போதும், மேலே ஆட்டோமேட்டிக்காக அது ஆகிடும். இல்லை இன்ஃபீட் கன்வேயர் இப்போதைக்கு வேண்டாங்கிறவங்க மேலேயும் நம்ம ப்ராடக்ட்ஸ் டம்ப் பண்ணிக்க முடியும். இதில் உங்களுக்கு நார்மல் கிரானுவல்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்யூரேசிங்கிறது ஈச் ஹெட் மல்டிபிள் ஹெட் ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்கன்னா ஈச் சிங்கிள் ப்ரோக்ராம் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு எல்லாமே அக்யூரேசிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் வரது வந்து காலர் டைப்பு, உங்களுக்கு அதே மாதிரி ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட்டுங்கிறது இந்த காலர் டைப்பில் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இண்டஸ்ட்ரி பேஸ்டு ப்ராடக்ட்டை நம்ம பார்க்கும்போது அதில் மெயின் கேட்டகரியாக வரது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்பிங் மிஷின்ஸ். இந்த ஸ்டாப்பிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செமி ஆட்டோமேட்டிக் 2 வெரைட்டி இருக்குது. அதில் இந்த வந்து ஆட்டோமேட்டிக் மாடலுங்க. இந்த ஆட்டோமேட்டிக் மாடலே வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஹை ஸ்பீட் மாடல் அண்ட் ஸ்டாண்டர்ட் மாடல்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரிஸ் நம்ம வச்சுருக்கோம். அதாவது உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு 60 ஸ்டாப்ஸ் பண்ணுற மாதிரி மாடல்ஸும் இருக்குது. அரௌண்ட் 25 to 30 மாடல்ஸ் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்பீடை பொறுத்து நம்ம நிறைய கேட்டகரிஸ் வச்சுருக்கோம். காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்பிங் வந்து நமக்கு அரௌண்ட் 5 mmலேருந்து 15 mm வரைக்கும் ஸ்டாப் பண்ணுற மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஸ்டாப் யூஸ் பண்ணுற மாதிரி மாடல்ஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருக்குங்க. இதில் வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் நார்மலாக வந்து பெடல் டைப்பில் உங்களுக்கு வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டாப்பிங். அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்டார்ட் பட்டன் கொடுத்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ஆட்டோமேட்டிக் மெயினாக போகிறதுக்கான ப்ரொடக்ஷன் ஹையாக ஸ்பீடாக பண்ணுறதுக்கும் அது இல்லாமல் இந்த ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணுறதுனால ஃபியூச்சரில் என்ன இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் காட்டன் சீலிங் மிஷின் வேணாலும் உங்களுக்கு ஃப்ரெண்டில் அட்டாச் பண்ணிக்க முடியும் காம்போவாக. அப்படி அட்டாச் பண்ணாலும் என்ன பண்ணிக்க முடியும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டேப்பிங் டாப் அண்ட் பாட்டமில் ஒட்டிட்டு ஸ்டாப்பிங்கும் உங்களுக்கு ஈஸியாக பண்ணிக்க முடியும்.
இந்த ஸ்டாப்பிங் மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாப்பிங் போது உங்களுக்கு நார்மல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இல்லை இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எக்ஸ்போர்ட் வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்டாப்பிங்கிறது கம்பல்சரியாக இருக்கும். எதுக்காக இந்த ஸ்டாப்பிங் பண்ணுறோம்னால் உங்களுக்கு அந்த பாக்ஸ்லேருந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வெளியே ஒன்றும் கொட்டாமல் இருக்கிறதுக்கும், இன்னொன்று வந்து ஸ்டிஃபாக பாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டேப் போட்டுனா கூட அது வந்து உங்களுக்கு அந்த டேப் கொஞ்ச நாளில் வந்துட்டு உங்களுக்கு அந்த கம் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப்பிங்னால் என்னென்னா உங்களுக்கு அது பிஞ்சு போகாது, உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எதுவும் மிஸ் ஆகுது டிரான்ஸ்போர்ட்டேஷனில். அதே மாதிரி இதுலேயே வந்து ஸ்டாப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கம்பெனி பிராண்டு பேர் போட்ட மாதிரியும் ஸ்டாப் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காமனாக யூஸ் பண்ணுற கேட்டகரிங்கிறது காமனாக ஃபுட் இண்டஸ்ட்ரியில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. அதுபோக இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துக்குமே நம்ம செகண்டரி பேக்கிங்காக அந்த ஸ்டாப்பிங் மிஷின்கிறது கம்பல்சரியாக இருக்கும். ஃபார்மசூட்டிக்கல், ஃபுட் இண்டஸ்ட்ரி, மோட்டர்ஸு, பம்ப்ஸ் இந்த மாதிரி எல்லா கேட்டகரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த ஸ்டாப்பிங் மிஷின்கிறது மெயின் ரோலாக இருக்கும். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங்கில் வந்து அப்டேட்டட் வெர்ஷன் கூட சொல்லலாம். அப்டேட்டட் வெர்ஷன் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக பேப்பர் பேண்டிங் ஆர் பேப்பர் ஸ்டாப்பிங் மிஷின் சொல்லுவாங்க. இதில் என்னென்னா உங்களுக்கு ப்ராடக்ட் எல்லாமே நார்மலாக இந்த கரன்சிக்கு ஸ்டாப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இப்போ பேப்பரில் ஸ்டாப் பண்ணிக்க முடியும். பை ஒன் கெட் ஒன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். 20 mm 30 mm ஸ்டாப் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம் காமனாக பண்ணுறது. அது மாதிரி இந்த ஸ்டாப்பிங்கில் ஆப்ஷனுங்கிறது உங்களுக்கு பெடல் டைப்லையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நார்மலாக உங்களுக்கு ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு நார்மலாக யூஸ் பண்ண இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் செக்டரு, உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் அண்டு பேங்க்ஸ் இந்த மாதிரி செக்டர்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்டாப்பிங் மிஷின் காமனாக யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எல்சியில் வித் ஷ்ரிங்க் டனல். இந்த எல்சியில் வித் ஷ்ரிங்க் டனல்ங்கிறது காமனாக வந்து நம்ம நோட் புக்ஸு அண்டு பாக்ஸஸ் இந்த மாதிரி பை ஒன் கெட் ஒன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே ரேப் பண்ணுறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணுவோம். இது காமனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் இந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் இது எல்லாமே நம்மளால் ஷ்ரிங்க் ரேப் பண்ணுறதுக்கு வேண்டி இது யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் எல்சியில் வித் டனலோடது டெமோ வீடியோ பார்க்க போகிறோம். இதிலே நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் இதுவும் அவைலபிலிட்டி இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் மாடலும் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த ஆட்டோமேட்டிக் எல்சியில் வித் டனலில் என்ன யூஸஸ்னால் உங்களுக்கு நார்மலாக ப்ராடக்ட்டுங்களோட ப்ரொடக்ஷன் ஸ்பீட் ஹையராக கொண்டு போகிறதுக்காக ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணுறோம். இதில் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு நிமிஷத்துக்கு 20 ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ரேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். இதுலேயே உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குனாலும் நமக்கு நெக்ஸ்ட்டு 60 to 100 வரைக்கும் பண்ணுற மாதிரி மாடல்ஸான இதுவும் அவைலபிலிட்டி இருக்குது. இதில் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபிலிம்ஸ் போது பிஓஎஃப் ஃபிலிம் அண்ட் பிவிசி அண்ட் பிஇ ஃபிலிம்ஸ் எல்லாமே இதில் யூஸ் பண்ணுவோம். இதில் நமக்கு தேவையான காமனாக வந்து இந்த மாதிரி நோட் புக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராப்பர் பைண்டிங்க்கு வேண்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரேப்பிங் இது எதுனா நம்மளும் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும், லிக்விட்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து உள்ள ப்ராடக்ட்டில் போகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி உங்களுக்கு ரேப்பிங்க்கு இது யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் தேவை ஓரியன்டட் மிஷினரிஸோட டெமோஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அந்த மிஷின்ஸோ இல்லை பேக்கிங் மிஷின்ஸோட ரிலேட்டட் என்கொயரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதில் கூப்பிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. ஒரு மனிதரோட 20 வருட தொழில் கனவு எளிமையா மட்டும் தொடங்கல. அவருடைய கனவு, ஆசை, நம்பிக்கை, லட்சியம் இது எல்லாம் சேர்ந்த உருவாக்கம் தான் இன்டெரோ பேக்டெக் இந்தியா பிரைவேட் லிமிடெட். பிஸ்னஸ்ன்னா அவருக்கு ப்ராஃபிட் மட்டும் இல்லை, நல்ல யோசனை, நல்ல நடத்தை, அதுதான் ரியல் சக்ஸஸ்னு நம்புகிற ஒரு லீடர். இங்கே ஸ்டாஃப் எல்லோரும் எம்ப்ளாயீஸ் மட்டும் இல்லை, ஃபேமிலி. வளர்ந்த எல்லாருக்கும் கிரெடிட் கொடுக்கறது அவரோட மனசு. கஸ்டமர்ஸ்னா நம்பர்ஸ் இல்லை, நம்பிக்கை. ரெஸ்பெக்டோட பேசி கமிட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக காப்பாற்றுற பிஸ்னஸ் ஸ்டைல். 20+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சிம்பிளாக சொன்னால் மனிதருக்கும் பிஸ்னஸுக்கும் சேம் வேல்யூ கொடுக்குற திரு தேவகுமார் நாகராஜன் சார் தான் இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம்.
சார். வணக்கம் தேவராஜ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தேவராஜ். மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. தேங்க்யூ சார், நம்ம நிறுவனம் பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம நிறுவனத்தோட செயல்பாடுகள் இங்கே இது எங்கேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்றது. நம்ம பார்த்தோம்னா இப்போ இன்ட்ரோ பேக்டெக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு நிறுவனமாக ஒரு 2004 தொடங்கினேன். இதில் என்ன விஷயமா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது, கோயம்புத்தூர் மாதிரி ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் தொழில் நகரம். ஆமாம், தொழில் நகரம், முக்கியமாக சொன்னால் மிகப்பெரும் தொழில் நகரம். கோயம்புத்தூரில் வந்து வளர முடியாதவங்கள எங்கேயும் வளர முடியாதுன்னு சொல்லுவாங்க. காரணம், கோயம்புத்தூரில் அவ்வளோ தொழில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. அப்போ அவ்வளவு தொழில் இருக்கும்போது இந்த தொழில்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான எல்லா தொழில் கூடயும் கனெக்ட் பண்ண முடியும்னா அது ஒரு தொழில் தான், அது வந்து பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி. அப்போ அந்த பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியை செலக்ட் பண்ணுறோம். இந்த பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்முடைய வளர்ச்சியை பண்ணணும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கடல். அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது ஒரு 5 விதமான ஒரு பெரிய மேஜர் செக்டர் இருக்குது அதில். அப்போ அதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த மைக்ரோ லெவல் நிறுவனங்கள் வந்து அதிகமாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறது வந்து இந்த பேக்கிங்கில் தான். இப்போ காரணம், அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு பணியாளரை வச்சு ஒரு கிளிப்பை போட்டு ஒரு பேக்கிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாக்ஸை பேக் பண்ணால் கூட 3 மணி நேரம் ஆயிருங்க, அதை போட்டு கிளிப் பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுது அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படிங்கும்போது வெளியில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸில் வந்து நம்ம இங்கே கோயம்புத்தூரில் சேர்த்தும்போது, இந்த கோயம்புத்தூர் வந்து எப்படி ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜான ஊர்னா, நீங்கள் எந்த டெக்னாலஜியை புதுசாக கொண்டு வந்தால் உடனே அதை அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இந்த பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம ஒன்றா கொண்டு வரும்போது, பேக்கேஜிங்கில் ஸ்ட்ராப்பிங், பேக்கிங் மிஷின், சீலிங் மிஷின்ஸ், ஸ்ட்ரிங் டனல்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் கொண்டு வரும்போது மோட்டார் நிறுவனங்கள் ஆகட்டும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர், மோட்டார் நிறுவனங்கள் வந்து நிறைய இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அப்படியே கார்ப்பரேட் நிறுவனங்கள், இப்போ நான் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களும் பேக்கிங்கில் வந்து ரொம்ப நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அப்போ பணியாளர்களுடைய முழு விஷயங்களையும் இதில் உற்பத்தி திறனில் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த பேக்கிங் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கும்போது, ஸோ நாங்கள் அந்த பேக்கிங் மிஷினரிஸ் கொடுத்தோம். அந்த பேக்கிங் மிஷினரிஸ் கூட என்ன ஆகுனா, இந்த தொழிலில் ஒரு கண்டினியூஸ் இருக்கிறதுல அவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைடர் ஆகட்டும், அதோட கன்சியூமபிள்ஸ் தொடர்ந்து நம்மகிட்ட வாங்குறதாகட்டும், அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக அந்த வாடிக்கையாளர் கூட எனக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப குறிப்பிட்டு ஒரு பெருமையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்ரீ ஜோதி பேக் அப்படிங்கிற ஒரு நிறுவனமாகட்டும், அவங்க கூட 25 வருஷமாக நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ்கட் ரோட்டில் இருக்கக்கூடிய ஆர்சி ஆட்டோ சென்டர், அவங்க கூட 20 ஆண்டுகளாக இருக்கும். ஸோ அதே போல் மிக்கி ஷூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆக்ஷன் ஷூஸோடைய சவுத் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஸ்டாக்கிஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு செருப்பு தயார் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் ஆரம்பித்து, கருப்பட்டி ஏற்றுமதியாளர்கள் ஆரம்பித்து, அதே போல் பார்த்திங்கன்னா விளக்குமாறு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஸ்ட்ராப் பண்ணி பண்ணுறாங்க, அதுக்கு பயன்படுத்துகிறது. ஆமாம், அதில் இருக்காங்க. அதே போல் ஏர்போர்ட்டில், இப்போ கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இறங்குனீங்கன்னா மிஷினரிஸ் எங்களுடைய இது பார்க்கலாம். நீங்கள் மதுரை அந்த பாயிண்ட் நான் வரேன். நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது நான் இந்த தகவலாக சேகரித்தேன் சார். இப்போ இந்தியாவில் இருக்கிற சில முன்னணி ஏர்போர்ட்டுகளில் நீங்கள் இப்போது மிக முக்கியமான ஏர்போர்ட்டுகளில் உங்களோட மெஷின்ஸும் செயல்பாட்டில் இருக்குது அப்படின்ட்டு அந்த ஆர்டர் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? அது இப்போ எப்படின்னா, இந்த எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்போர்ட் லக்கேஜில் பண்ணும்போது ரேப்பிங் நடந்துகிட்ருக்கு. அது வந்து இது எங்கேருந்து சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வட இந்திய நிறுவனங்களும் அதே போல் வெளிநாட்டு நிறுவனங்கள் தான் அதில் அதிகமாக இருந்தாங்க. அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ முயற்சிகள் வந்து ஒரு நாங்கள் சிறப்பான முறையில் இது கொடுக்குறோங்கிறத நம்ம போய் சேர்ந்துடும். இப்போ இளைஞர்களோட பெரிய பிரச்சனை என்னவாக இருக்குதுன்னு சொன்னால், எங்கே போய் கரெக்ட் சேனலை அணுகிறதுன்னு தெரியாமல் இருந்தது. ஸோ கரெக்டான சேனல் என்ன அப்படிங்கும் பொழுது, ஸோ ஒவ்வொரு நிறுவனங்கள் இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் திருவனந்தபுரம் ஏர்போர்ட், கொச்சின் ஏர்போர்ட், கேலிக்கட் ஏர்போர்ட், தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, இந்த ஏர்போர்ட்கள்லாம் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், சம்மந்தப்பட்ட அலுவலர்களுக்கு தொடர்ந்து எங்களை பற்றி இதை அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தோம். அப்போ அவங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை இதில் எங்களை போய் பார்க்க சொல்லி எங்களுடைய நிறுவனத்துடைய தரத்தை சோதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுத்தாங்க. அப்போ நம்ம ஒரு எப்போவுமே வந்து ஒரு எளிய விஷயம் வந்து என்னென்னா, ஒரு இடத்த பிடிக்கிறது தான். அந்த பிடிச்ச இடத்த வலுவாக்கிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஆமாம், சிறப்பாக அந்த இடத்துல வந்து தொடர்ச்சியாக நாங்கள் கரெக்டான ஒரு சர்வீஸ் அந்த விஷயங்கள்லாம் கொடுக்க போக இன்றைக்கி எல்லா ஏர்போர்ட்லேயும் எங்களுடைய மிஷினரிஸ் இருக்குது. ஏர்போர்ட்டில் இருக்கிறது ஒரு பெருமையான விஷயமாக கருதுகிற என்னென்னா, ஒரு வேர்ல்டு குளோபலாக இருக்கக்கூடிய இடத்துல நிறைய வெளிநாட்டு நிறுவனங்களோடையும் அதே போல் வடநாட்டு நிறுவனங்களோடையும் நாங்கள் வந்து போட்டியை போட்டு எங்களால் இங்கே சப்ளை பண்ண முடிஞ்சது. அது ஒரு பெருமையான விஷயமாகவும் கருதுகிறோம். ரெண்டாவது வந்து நாங்கள் உபயோகப்படுத்தப்பட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர், எங்கள் ஒன்று குறிப்பாக
சொல்லணும்னா இந்த கோயம்புத்தூர் நார்த் ஏரியாவில் இந்த சின்னவிடம்பட்டி பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் பயன்படுத்தி அந்த மிஷினை உருவாக்கணும். காரணம் கோயம்புத்தூரில் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லணும்னா நீங்கள் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேண்டியதில் ஒரு மிஷினை உருவாக்குறதுக்கு நீங்கள் சிறப்பான அறிவு இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு 10 நிறுவனங்களை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும்னு சொன்னோம்னா பெரிய வெற்றி எதெல்லாம். அதில் ஒரு பார்ட் தான் இந்த லக்கேஜ் ரேப்பிங் மிஷின் ஒரு மேனுஃபேக்சரிங். 10 நிறுவனங்கள் சேர்ந்து கூட்டா 10 நிறுவனங்கள் கிட்ட நம்ம ஆர்டர் எடுக்கிற விஷயங்களை கொடுத்து பகிர்ந்து கொடுத்து அவங்க ஒவ்வொருத்தரையும் அவங்க ஒரு விஷயங்கள் செய்கிறாங்க. அதை எங்களுக்கு பணி முடிக்கும் போது நாங்கள் ரொம்ப சிறப்பாக அதில் இது பண்ண முடியுது. அப்போது இதில் வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை பகிர்ந்தளிக்க முடியுது. இன்னொன்று நம்ம லாபத்தையும் பகிர்ந்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு 10,000 பேரை வச்சு நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை எங்களுடைய கோயம்புத்தூரில் இந்த எம்எஸ்எம்இயில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 10 நிறுவனங்கள் ஒரு 10 பேரை வச்சு செஞ்சிடறோம். ஸோ அதுதான் இந்த வாய்ப்பு. ஸோ அதில் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக இந்த பேக்கேஜிங் மிஷினரிஸில் நாங்கள் சிறப்பாக கொடுக்க முடியறதுக்கு காரணம் எங்களுடைய தொழில்துறையினர் தான். எங்கள் தொழில்துறையினருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது எதையாவது ஒரு இமீடியட்டாக ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருளை வந்து இறக்குமதி செய்ய வேண்டிய சூழல் இருக்குன்னா அதை பற்றி சிறப்பாக கொடுத்தோம்னா அந்த சிறப்பு அறிவில் அவங்க அதை இங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. காஸ்ட் முன்ன பின் ஆகும், அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் ரொம்ப பெஸ்ட்டுங்க. கோயம்புத்தூரில் எந்த ஒரு உற்பத்தியாளரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மோட்டார் உற்பத்தியாளர் ஆகட்டும், இல்லைனா ஒரு கம்ப்ரஸர் உற்பத்தியாளர் ஆகட்டும், அல்லது வந்து நீங்கள் ஒரு ஃபேப்ரிகேஷன் பண்ணக்கூடியவங்களாகட்டும், இல்லை பவுடர் கோட் பண்ணுங்களும் அவங்களுடைய சிறப்பை தான் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நம்பிக்கையோடு நம்ம யாருக்கிட்ட ஒரு ஜாப் ஆர்டர் கொடுத்தோம்னாலும் சிறப்பாக வரும். ஏன்னா ஜாப் ஆர்டர் செய்யக்கூடிய சிறப்பான நிறுவனங்கள் இங்கே இயங்கிறதுனால எங்களுக்கு எங்களுடைய பணிகளை ரொம்ப எளிவாக முடியுது. ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஒரு 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் ஒரு பொருள் உற்பத்தி நிறுவனத்தை தொடங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில் சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த அமைவிடம். இந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த கணபதி, சின்னவிடம்பட்டி, வெள்ளக்கிணறு இந்த பகுதிகளில் நிறைய நிறுவனங்கள் இருக்கிறதுனால எங்களால் சிறப்பாக இங்கே உற்பத்தி செய்ய முடியுது. அதனுடைய விளைவாக எங்களால் சிறப்பான பொருளை கொடுக்க முடியுது. சரிங்க சார். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் எத்தனை வகையான மிஷின்ஸ் நம்ம வச்சுருக்கோம், ப்ளஸ் எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு 5 விதமான முக்கியமான ஒரு ஸ்ட்ராப்பிங்னு சொல்லக்கூடியது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கம் பேக்கிங் மிஷின் சொல்லுவோம், பவுச் பேக்கிங் மிஷின் சொல்கிறோம், ஸ்ட்ரிங்க் ரேப்பிங் மிஷின் சொல்கிறோம், ஸ்ட்ரெச் ரேப்பிங்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்டில் தான் பேக்கிங் எல்லாமே நடக்குது எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும். எக்ஸாம்பிள் கின்லே, கொக்கோ கோலா, பெப்சி இது மாதிரி வரக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிறது ஸ்ட்ரிங்க் ரேப்பிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மிஷினரிஸும் எங்ககிட்ட இருக்குது. அதே போல் வேக்கம், ஒரு பொருள் கெட்டு போகாமல், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இன்றைக்கி வந்து நம்ம மில்லட் வந்து ஒரு போகத்தில் ஏதோ ஒரு போகத்தில் தான் விளையும், ஆனால் ஆண்டு முழுவதும் அது சீராக கிடைக்கணும், அதில் எந்த விதமான பூச்சிகளும் அடிக்கக்கூடாது அப்படின்னா வேக்கம் பண்ணணும். இந்த வேக்கம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேக்கம் கவர்ஸில் யூஸ் பண்ணி எங்கள் மிஷினரிஸில் அதை போட்டு வேக்கம் பண்ணும்போது ஒரு பொருள் வெளியில் வச்சுருந்தா ஒரு 15 நாளில் அதனுடைய தன்மை மாறுதுன்னா அதை பேக் பண்ணும்போது 6 மாதம் வரைக்கும் தன்மை மாறாமல் இருக்கக்கூடிய வேக்கம் பேக்கிங் மிஷின். அப்புறம் கண்டினியூஸ் பேண்ட் சீலிங் மிஷின் சொல்லக்கூடிய சீலிங் மிஷின், சின்ன சின்ன முதல்ல நம்ம மெழுகுத்திரியிலையும் இதுலேயும் ஒரு பேக்கிங் கொடுத்துட்ருக்கோம் மளிகை கடைகளில் எல்லாத்துலேயும். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து இந்த சீல் பண்ணும்போது 10 mm மேலே சீல் ஆகும்போது லீக்கேஜ் வேஸ்டேஜஸ்லாம் வராமலும் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அமைவராக இருக்குங்க. அதே போல் ஸ்ட்ராப்பிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு பொருளை வேணாலும் கட்டணும் அப்படின்னா அதுதான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு செக்யூரிட்டி ஸ்ட்ராப்னு அடிச்சிருக்கும், பணத்தை கட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் அடித்து தான் வரும். அதே போல் நிறுவனங்களில் பாக்ஸை பேக் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்ட்ராப் அடித்து தான் வருது. மரப்பெட்டிகள் இருக்கு. எஸ் மரப்பெட்டிக்கு மேலே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பூ பையன்னு சொல்கிற இரும்புலையும் பெட் ஸ்ட்ராப் பாலியத்திலையும் ஸ்ட்ராப்ஸ்லையும் பண்ணக்கூடிய அதுவும் ஸ்ட்ராப்பிங் தான். அதே போல் பாலிப்ரொப்ளைன்னு சொல்லக்கூடிய ரோலில் வச்சு ஸ்ட்ராப்பிங் மிஷினரிஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 செகண்டில் ஒரு ஸ்ட்ராப் அடிக்குது. எங்களை மாதிரி நிறைய நிறுவனங்கள் அது இங்கே கோயம்புத்தூர்லேயும் சரி இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுறாங்க. அதனால் என்ன விஷயம் அப்படின்னா ஒரு 20லேருந்து 25 பாக்ஸை நீங்கள் பேக் பண்ணக்கூடிய நேரத்தை வந்து அதில் 10ல் 1 பங்காக குறைக்குதுங்க. ஒன்று சொல்லணும், சிறப்பாக சொல்லணும்னா 100 பாக்ஸை பேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பணியாளர் 2 பணியாளர்கள் வச்சு நீங்கள் செஞ்சு முடிக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 4.5 மணி நேரம் எடுக்குதுன்னா இதை வச்சு 20 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஸோ அப்போ நீங்கள் அந்த பணியாளர்களை மற்ற வேலைகளுக்கு உபயோகப்படுத்தும் போது உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். ஆனால் இந்த மிஷினுடைய காஸ்ட்டு, எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது ஓராண்டில் நீங்கள் இந்த மிஷின் காசையும் மிச்சப்படுத்திடுவீங்க. ஸோ இந்த ஸ்ட்ராப்பிங், அதே போல் சீலிங், வேக்கம் பேக்கிங், ஸ்ட்ரிங்க் ரேப்பிங், அதே போல் ஸ்ட்ரெச் ரேப்பிங் சொல்கிறது தான் இந்த ஏர்போர்ட் ரேப்பிங் பண்ணுற மாதிரி. ஒரு ஏற்றுமதி பண்ணும்போது எல்லா நிறுவனங்களும் அதோடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக அதை ரேப் பண்ணுவாங்க. அந்த ரேப்பிங் அந்த பாலிப்ரொப்ளைன் ரேப் ஆகும்போது பொருளுடைய உள்ள மாய்ஸ்சரைஸ் அடங்காமலும் அதே சமயத்தில் பொருள் டேமேஜ் ஆகிறதுக்கும் இருக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ இது மாதிரி 5 விதமான இதுலேயும் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து எங்களுடைய பணியாளர்கள்னு பார்த்திங்கன்னா 25 நபர்கள் இருக்கிறாங்க. மற்றும் இதனுடைய ஒரு இந்த லேபர்ஸ்
இருக்கும்போது கணக்கு பார்க்கும்போது 30 பேர் இருப்போம். அதுபோக எங்களுடைய சென்னை மற்றும் கொச்சின் ஆஃபீஸ்லேயும் 2 பணியாளர்கள் இருக்காங்க. ஸோ ஆகும்போது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பணியாளர்கள் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் ஜாப் ஆர்டர்ஸில் கொடுத்தோம் வெளியிலேருந்து நிறையா வாங்கிக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப இங்கே கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அந்த நீங்கள் எவ்வளோ பணியாளர் இருந்தால் தான் இவ்வளோ உற்பத்தி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய ஜாப் ஆர்டர்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. பட் அது போக இதை மிஷின் கொடுத்ததுக்கப்புறம் தொடர்ந்து சர்வீஸ் கொடுப்போம், ப்ரொவைட் பண்ணணும். இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஆண்டுகளாவது நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆள் இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பரான சர்வீஸ் கொடுக்க முடியும். ஏன்னா புது டெக்னாலஜி மாறும் பொழுது அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு அதை கொடுக்கணும். ஸோ நாங்கள் 20 வருடத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால எங்கள் பணியாளர்களுக்கு உடனடியாக நாங்கள் வந்து அதுக்கான ட்ரைனிங்கை கொடுக்குறோம். இன்னும் வெளிநாட்டு பயிற்சிகள் கூட எடுத்துகிட்டு வர வச்சு கூட நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எலக்ட்ரிக்கல் டைப்லேயும் சரி, எலக்ட்ரானிக்ஸ், அதே போல் மெக்கானிக்கல் டைப், இந்த 3மே கலந்து இருக்கிறதுனால இந்த மிஷினரிஸை பொறுத்த வரைக்கும் சின்ன பிரச்சனைகளை நாங்கள் கஸ்டமருக்கே சொல்லி கொடுத்து அவங்களே சரி பண்ணிக்க சொல்கிறோம். பட் எங்களுக்கு ரொம்ப மேஜர் ப்ராப்ளமாக இருக்கிறது அப்படிங்கிற பெரிய மிஷினரிஸாக இருந்துச்சுன்னா எங்கள் பர்சன்ஸ் அங்கே போய் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. நிறைய இதுக்கு நாங்கள் டெஸ்க் வாரண்ட்டி கொடுக்குறோம். டெஸ்க் வாரண்ட்டி அப்படிங்கும்போது அவங்க அந்த சின்ன மிஷினரிஸை எங்கள் அலுவலகத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதை உடனடியாக சர்வீஸ் பண்ணிடுறோம். சில நேரங்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால தாமதமாகும். அப்போ எப்போவுமே எல்லாருக்கும் ஒரு கோபம் வரதான் செய்யும். அது எல்லா நிறுவனத்தையும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். இருந்தாலும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய 90% வந்து நாங்கள் வாடிக்கையாளர் திருப்திப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறோங்க. சார், இப்போ ஸ்டார்ட் அப் வழிகாட்டு நேயர்களுக்கான ஒரு கேள்வி கேட்குறேங்க சார். இப்போ நிறைய பேருக்கு சிறு தொழில் பண்ணணும், வீட்டிலேருந்து ஏதாவது பண்ணணும், ஒரு இயற்கை சார்ந்த பொருட்களை ஒரு தயாரித்து வீட்டிலேருந்து விற்கணும்னு ஆசைப்பட்றாங்க சார். அந்த மாதிரி சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்ம நிறுவனத்தில் ஏதாவது மெஷின்ஸ் இருக்கா? என்ன தொகை இருக்குங்க சார்? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இருக்குங்க. காரணமாக இப்போ நம்மளுடைய மாநில அரசு பார்த்திங்கன்னா டிஐசி மூலயமா, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் மூலயமா நிறைய மானியங்கள் வந்து மகளிர், அப்புறம் எஸ்சி எஸ்டி சொல்லக்கூடிய வகுப்பினர்களுக்கு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊனமுற்ற ஸ்பெஷல் இதில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. அதில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு உணவு சார்ந்த உற்பத்தி நிறுவனம் ஒன்று செயல்படுத்துகிறீங்க, ஒரு மசாலா பவுடர், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டாக ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு தானியம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பேக்கிங் பண்ணி எல்லாம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் முறைப்படி டிஐசியை போய் அணுகி எங்ககிட்ட வாங்கக்கூடிய எங்களுடைய இப்போ நாங்கள் என்ன மாதிரியான மிஷினரிஸ் இருக்குது உங்களுடைய எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா 7000 ரூபாயில் ஆரம்பித்து 3-4 லட்சம் ரூபா வரைக்கும் பேக்கிங் பண்ணக்கூடியது. நான் சொல்கிறது ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய சிறு பண்ணுறவங்களுக்கு, குறுதொழில் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறது தயாராக இருக்கோம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி நாங்கள் வந்து ஒரு கொட்டேஷன்ஸ் கொடுப்போம். அதை வந்து அவங்க டிஐசியில் அணுகி ப்ராப்பராக அதை கொடுத்து அவங்க சர்டிஃபிகேஷன் எல்லாம் கரெக்டாக கொடுத்தாங்கன்னா மானியத்தோடைய அரசாங்கம் கொடுக்குறாங்க. இப்போ மானியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ சில மகளிர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 70% வரை கூட மானியம் கிடைக்கதா கேள்விப்படுறோம். ஆமாங்க. ஏன் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான தொழிலை எந்த பின்தங்கிய பகுதியிலேருந்து செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு திட்டத்துக்கு ஆமாம், திட்டத்துக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒன்று சொல்லணும்னா அந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா ஒரு அந்த தண்டேவாடா மலைப்பகுதி இதிலலாம் வந்து டிஎஃப்ஓ ஒரு ஆஃபீஸர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து இங்கே ஆக்சுவலாக ஒரு கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த ஒரு நபர், அவர் ஒரு எங்களுடைய ஒரு இதில் பார்த்துட்டு எங்கள் கூட அணுகி இந்த வேக்கம் பேக்கிங் மிஷின் அவங்க வந்து இந்த மலைவாழ் மக்கள் நிறைய அந்த பொருட்கள் கிடைக்கிறத அவங்களுக்கு வந்து எப்படின்னா 100% மத்திய அரசு அவங்களுக்கு மானியம் கொடுத்து அந்த பொருளை அவங்களே வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படின்னா ஒரு கூட்டுறவு சொசைட்டி மாதிரி வச்சுட்டு அங்கே அவங்க பொருளை கொண்டு வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுக்கு அரசாங்கமே அதுக்கு வந்து உதவி பண்ணி நம்ம பண்ணாங்க. ஸோ மலைவாழ் மக்களுக்காகட்டும், அதே போல் இந்த நம்மளுடைய தாழ்த்தப்பட்ட பழங்குடியின் மக்களுக்காகட்டும், இவங்களுக்கு அது போக மகளிர், அது போக வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய இடத்துல வந்து மானியங்கள் அது அவங்களுடைய இருப்பிடம் மற்றும் அவங்களுடைய வருமானத்தை பொறுத்து மாறுதுங்க. ஸோ நல்லா படிச்சிருக்காங்க, எல்லாம் இதாக இருக்குன்னா நிறைய இப்போ இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஸ்டார்ட் அப் டிஎன் இவங்க எல்லாருமே வந்து நிறைய விஷயங்களை ஊக்கப்படுத்துகிறாங்க. இந்த மாணவர்கள் முடித்து வந்த உடனே கூட இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது, மகளிர் நிறைய வீட்டில் இருந்தே தங்களுடைய உற்பத்தி திறனை வளர்க்குறதுக்கு டிஐசி நிறைய ஸ்கீம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம நிறைய பேர் டிஐசி போகிறதே இல்லை, அதான் பிரச்சனை. மாவட்ட தொழில் மையம் ஆமாம், மாவட்ட தொழில் மையத்துக்கு போனால் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இடத்த வந்து சரியாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த நிறுவனங்கள் ஒரு 3-4 எங்களை மாதிரி ஒரு 3-4 நிறுவனங்களை சந்தித்து அதில் இது சரியாக இருக்குது, அப்போ நாங்கள் சொல்கிறத மட்டும் எடுத்துக்காமல் ஒரு 2-3 பேர் கூட எல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க ஆரம்பித்தாங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில், ஏன்னா நிறைய வாடிக்கையாளர்கள் இருக்காங்க, வாடிக்கையாளர்கள் போய் சென்றடைகிறதுக்கு தேவையான டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸும் நிறைய இருக்குது.
அப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார உதவிகள் தான் இங்கே முக்கியமாக படுது. இப்போ பொருளாதார உதவிகள் முக்கியமாக இருக்குன்னா வங்கிகளை நேரடியாக போய் தொடர்பு கொள்கிறதுக்கு பதில் டிஏசி மூலியமாகவோ அல்லது எம்எஸ்எம்இடைய இது மூலியமாகவோ அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நிறையா முகாம்கள் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்தி பண்ணாங்கன்னு சொன்னால் 101% அவங்களுடைய இந்த சிறு தொழிலாக தொடங்கக்கூடியவங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் மத்திய மாநில அரசுகள் கொடுக்குறாங்க, தயாராக இருக்காங்க. ஸோ மக்கள் தான் அதுக்கு முன் கண்டிப்பாக. ஆமாம், ஏன்னா நிறைய வாங்குறாங்க எங்ககிட்ட. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தேனி மாவட்டங்கள்லேருந்து டிஐசியிலேருந்து வரக்கூடியவங்களாக இருக்காங்க. அதே போல் மதுரை மாவட்டத்திலேருந்து வராங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் ஒன்றும் ஸ்பெஷலாச்சுன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்கள்லேருந்து நிறைய சுய தொழிலுக்கு நிறைய உதவி செய்கிறாங்க. அது மூலிமா எங்ககிட்ட நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய மகளிர் தொழில் தொடங்குறாங்க. நீங்கள் ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா பணத்துக்கான அந்த முதலீடை வந்து அரசாங்க மிஷினரிஸ் கொடுக்குது. நீங்கள் உங்களுடைய ஒரு 10-15,000 ரூபாய்க்கு பொருளை வாங்கி அன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒரு பொருளை தயார் பண்ணி உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விற்றாலே அது ஒரு நீங்கள் என்ன ஒரு நாளைக்கு ஊதியமாக பெறுறீங்களோ அந்த ஊதியத்தோட 3 மடங்கு ஊதியமும் கிடைக்கும், 2 பேருக்கு வேலை வாய்ப்பு நீங்கள் வியாபாரமாகவும். ஆமாம், கண்டிப்பாக. ஒரு தொழில் முனைவோராக தொழில் முனைவோராக மாறுறது தாங்க முக்கியமாக இருக்குதுங்க. ஏன்னா இப்போ தொழில் முனைவுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கும் ஒரு வருவாய் தேடிக்கிறீங்க, மற்ற 2 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க. ரெண்டாவது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் என்ன ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுடைய வளர்ச்சி நீங்கள் செயல்பாட்டில் பொறுத்து இருக்குது. நீங்கள் வேலை பார்க்கும்போது உங்களுடைய வளர்ச்சி செயல்பாட்டாகவும் இருக்கும், ரெண்டாவது அது உங்கள் நிறுவனத்தை சார்ந்திருக்கும். பட் இதில் நீங்கள் கடுமையாக உழைச்சிங்கன்னா அந்த ஒரு நாள்லேயும் 10 நாள் வருமானத்தை எடுக்கலாம். உண்மைங்க சார். ஸோ அதுக்கு வந்து நிறைய அதான் கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அது அடாப்ட் ஆகுமாங்கிறத பார்த்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க தொழில் பண்ணுறதுக்கு ஒரு கடன் வாங்கியிருப்பாங்க, கட்டாமல் விட்டுருப்பாங்க, இப்போ போய் கேட்டால் கொடுக்காம இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு சிபிலில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். இது என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் அணுகுனாங்கன்னா நிறைய பலன்கள் இருக்குது, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த ஸ்கீம்ஸில் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். கண்டிப்பாக சார். உங்களுக்கு தேவையான இதை எங்களுடைய நிறுவன ஊழியர்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே போல் உங்களுடைய இதில் பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் உங்களுடைய சேனல் வளர்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட் ஒன்று கூப்பிட்டு போவாங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் விசிட்னா அவ்வளோ சீக்கிரம் யாருமே உள்ளே போக முடியாது. அங்கே குறிப்பிட்ட பெர்மிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் நேரடியாக போயிட்டு அங்கே எப்படி இந்த நிறுவனம் வேலை செய்யுது, அந்த இயந்திரங்களை எப்படி அவங்க உற்பத்திக்கு பயன்படுத்துகிறாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் வழிகாட்டியில் புது செக்மெண்ட்டாக இதை நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ். இது கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் தொடங்குகிறோம், தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலான்ட்டு இருக்கோம். இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களோட ஆதரவு தேவை. தேங்க்யூ.